ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கீமா பஃப். நம்ம முதல்ல ஃபில்லிங் சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் குடமிளகா கொஞ்சம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா ஒன்று, அதை ரெண்டையும் நம்ம நல்லாவே வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதோட சேர்த்து உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து 1 கப் மின்ஸ்ட் சிக்கன், அதாவது சிக்கன் கீமா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. நம்ம பஃபோட ஸ்டஃபிங் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறணும். இப்போ நம்ம பேஸ்ட்ரி ஷீட்ஸை எடுத்து ஃபில்லிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். 9 செக்ஷன்ஸாக இதை நான் பிரிச்சுக்க போகிறேன். இந்த நேரத்திலேயே நீங்கள் உங்களோட அவனை 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு போர்ஷன்லையும் இதுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் அதை மடிச்சுக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபில்லிங் வச்சு கார்னர்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எட்ஜஸை சீல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற பப்ஸையும் நம்ம செய்து முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேல வச்சு ஒரு முட்டையை நல்லா விஸ்க் பண்ணி இந்த பஃப் மேலே தடவணும். இப்போ இந்த பப்ஸை ஏற்கனவே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவு சீக்கிரம் நம்ம சிக்கன் கீமா பஃப் ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சிந்துஸ் கிச்சன் ரெசிபீஸில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Thank you.